வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். அதாவது லஞ்ச் ரெசிபியான ஒரு பச்சை சுண்டைக்காயை வச்சு கத்திரிக்காயை வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச பச்சை சுண்டைக்காய். இதையும் பாருங்கள், கத்திரிக்காய், சூப்பரான கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து இங்கே எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கத்திரிக்காயையும் இந்த சுண்டைக்காயையும் வச்சு இப்போ நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டுருணும், ஏன்னா இல்லைன்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகம். எப்படி கத்திரிக்காயெலாம் நம்ம கட் பண்ணி வாழைக்காயெலாம் கட் பண்ணி தண்ணியில் போடுறோமோ அதே மாதிரியே பாருங்கள், இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போது இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம், கத்திரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வறுத்துக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாம் வறுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் இந்த வறுக்கிறதுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சில இதெல்லாம் பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா வந்து இது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் பட்டை, சின்னதாக ஒரு பட்டை, ரெண்டு சின்னதாக ஒரு லவங்கம் போட்டாச்சு. இது வந்து சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. அதாவது புளிக்குழம்புக்கு வந்து சோம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சோம்பு சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் மிளகாய் இதனோட சேர்த்துக்கலாம். மிளகாவும் தனியா பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 5 மிளகாய். இது எல்லாமே நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி மிளகாயே சேர்த்துருக்கேன். இது கலருக்கு கலரும் இருக்கும், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ரொம்ப காரமாக இருக்காது, வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால காஷ்மீரி சில்லி மிளகாய் இது சேர்த்துட்டு இதில் ஒரு பீஸ் இஞ்சி, இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதோட வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி தக்காளி ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு வர போகிறோம். பச்சை தக்காளியாகவே வதக்காமே இந்த பச்சை தக்காளி இதில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கடாயை ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம இப்போது ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடுகு வந்து நல்லா பொரிய விடணும், அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த எல்லா ரெசிபிக்கும் கடுகு ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, ரொம்ப மெயின் அது. அந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு தேவையான சக்தி கூட கொடுக்கும் கடுகு. அதே மாதிரி நல்லா வெடித்ததுன்னா அது ஒரு டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ வந்து நம்ம சுண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ வந்து கசப்புத்தன்மை இருந்தால் குறையும். ஆக்சுவலாக இந்த சுண்டைக்காயில் கசப்புன்றதே கிடையாது கொஞ்சம் கூட. இது இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் கண்டிப்பாக. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம சொல்லிடலாம். மாதவிடாய் கோளாறை லேடிஸுங்களுக்கு நல்லாவே குறைக்கும். காரணம் வந்து ஹார்மோன்ஸை வந்து ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுனால நம்மளுக்கு மாதவிடாய் கோளாறை சரி பண்ணுது. ஹை பிபியை வந்து நல்லா கரெக்டாக கொண்டு வந்து பொசிஷனுக்கு கொடுக்குது இந்த சுண்டைக்காய். கோல்டு, ஃபீவர், காஃப், ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு இந்த கொரோனா டைமில் சில டாக்டர்ஸ் வந்து சுண்டைக்காயை வந்து வத்தலை வந்து ரெகுலராக எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. முக்கியமாக அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரத்த சோகை இருந்தால் அதை சால்வ் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பர்சன்டேஜ் அது வந்து கொடுக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த டயர்ட்னஸ் வந்து நல்லா குறைச்சி நம்மளுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து உடம்புக்கு கொடுக்கும். இதில் விட்டமின் ஏ, பி, சி எல்லா விட்டமின்ஸுமே இதில் இருக்குது.
இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு இது தனியாக வீடியோ தான் போடணும், அந்த அளவுக்கு யூஸ் இருக்குது. இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது. இப்போ நம்ம கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப புளி தண்ணி விடக்கூடாது, ரொம்ப புளிப்பாக கெட்டியாக விடக்கூடாது. ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்து அரைக்கிறோம். எல்லாம் சேர்ந்து இது புளி தண்ணியும் கெட்டியாக விடும்போது ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதே வச்சிடலாம். இதுலேயே தான் வந்து காயும் சுண்டைக்காயும் வேகணும். கத்திரிக்காயுமே புளித்தண்ணியில் வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி சுண்டைக்காயுமே அதில் வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கி கொடுத்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் 2 மினிட்ஸ் வேக விட்டுட்டு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அப்படியே கட் ஆகுது கத்திரிக்காய், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கல்லுப்பு. இது நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் நல்லா சூடாக இருக்கிறனால கரைஞ்சிடும் உப்பு. சில விஷயங்கள்லாம் ஒருவேளை பிகினர்ஸ் பார்த்தாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. ஏன்னா கல்லுப்பு போட்டிருக்கோமே கரைஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. இவ்வளோ சூடில் கல்லுப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிடும். காயுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும் அதை. இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான, இதில் தான் திக்னஸ் வந்து வரும் மசாலாவுக்கு. நல்ல அந்த கமகமகமான வாசனையாக இருக்குது மசாலா. தனியா மிளகா அதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல வாசனை. இவ்வளோ திக்னஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. அந்த மிளகாய் அந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் போட்டதுனால டேஸ்ட்டு ஒரு % எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு. இது வந்து சாப்பாட்டுக்கு பிசி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நம்ம இது ஒன்றுலேயே சாப்பிட்டு எதிர்ச்சிடலான்ற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே வேணான்ற மாதிரி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். சின்ன பீஸ் கிராம்பு பட்டை சேர்த்தா போதும். இஞ்சியும் சேர்த்துருக்கோம். பிரமாதமாக இருக்கும். ஒரு கொதித்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது. பாருங்கள் அருமையாக கொதிச்சிட்ருக்கு. புளிக்குழம்பு சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இது ஆக்சுவலாக வத்தலில் செய்கிறது வேறு மாதிரி, சுண்டைக்காய் வத்தலில் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். இது வந்து பச்சை சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்கிறது. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது இப்போது கொதிச்சாச்சு. கொதிச்சாச்சு. ஒரு நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டுட்டு புளிக்குழம்பு கொதிக்கிற அளவு நல்லா டேஸ்ட்டு நல்லா கொதிச்சாச்சு. எல்லாம் மசாலா வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அதுங்க எவ்வளோ அருமையான ஒரு சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பச்சை சுண்டைக்காய் கடிச்சா விடாதீங்க. ஃபுல் அயன் இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது அது வந்து அந்த காயை கட் பண்ணும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆச்சுனாலே அதில் வந்து நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சுண்டைக்காயில் இன்னும் ஏராளமான ஒரு இது இருக்குது, நிறைய விட்டமின் எல்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். இது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இது கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு எடுத்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸிங்கில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி அந்த நெறிப்பயிர் பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. நெறிப்பயிர் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். ஆக்சுவலாக அது வந்து காராமணின்றது வேறு, நெறிப்பயிர்ன்றது வேறு. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காங்க, அது காராமணி தானான்னு கேட்டிருக்காங்க, ஒருத்தர் பச்சை பயிரான்னு கேட்டிருக்காங்க. அதே வேறு இதே வேறு. நெறிப்பயிர்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு பயிர். அது அது நம்மளுக்கு வந்து அது மேலேயே வந்து நெறிப்பயிர்ன்ற இதுலேயே போட்டிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாது. கண்டிப்பாக அது வந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அதே மாதிரி இதையும் விடாதீங்க, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.